ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாணப்பவுடி வந்து இப்போலாம் நாட்டு மருந்து கடையிலையும் சரி, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இது வந்து நம்ம வாசலில் நல்ல நாள்லலாம் தெளித்து கோலம் போடும்போது அழகாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே, சரி இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுதே, இதை நம்ம தெளித்து கோலம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நான் நிறைய வீடியோஸில் நிறைய பேர் போட்டிருக்கதை பார்த்துருக்கேன். சரி நம்ம இன்றைக்கி போட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி நாங்கள் இங்கேயே வந்து பொங்கலுக்கு நல்ல ஃபெஸ்டிவல் டைம்லாம் சாணம் நிறைய நம்ம ஏரியாவில் கிடைக்கும். நாங்கள் சாணம் தெளித்து கோலம்லாம் போடுவோம். எனக்கு வந்து சாணத்தில் கை வைக்கும் போது அந்த நல்ல குளிர்ச்சியில் சளி பிடிச்சிக்கும். ஸோ காலையிலே இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் கோலம் போட்டு விடலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம். தெளிக்கும் போது தண்ணியாக தான் இருந்தது. இது காஞ்சதுக்கப்புறம் தான் அழகாகவே இருக்கும். சரி சிம்பிளாக இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எப்படி கோலம் போடுவோமோ அந்த மாதிரி கோலம் போட்டுட்டேன். தாமரை போட்டால் ரொம்ப நல்லதுன்னு எப்போவுமே தாமரை போடுவேன். நான் சின்ன சின்ன கோலம் மட்டும்தான் போடுவேன். பெருசாக போடுற அளவுக்கு இங்கே இடம் கிடையாது. ரோட்டில் வண்டிலாம் போக்குன்றதுனால வாசல் வரைக்கும் போட்டு வச்சுருவேன். ஏன்னா பசங்களும் கலைக்க மாட்டாங்க. கோலம் அப்படியே தான் இருக்கும். நான் காலையில் போட்டால் ஈவினிங் வரைக்கும் கோலம் கலையாமல் இருக்கும். எந்த ஒரு வீடுமே சுபிக்ஷமாக இருக்கும் போது தான் அந்த வீட்டில் வந்து துஷ்ட சக்தியும் வராது, நல்ல வந்து லக்ஷ்மியின் கடாட்சமாக இருக்கும், வீட்டில் வந்து பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வீட்டை மங்களகரமாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் என் வீட்டை அழகு பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அழகாக வச்சுக்குவேன். நான் வந்து ஆடம்பரமாக ஆர்டிஃபிஷியலாலாம் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஒரு சும்மா சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுபத்திலாம் போட்டு அதிலே வீடு மங்களகரமாக வாசனையாக இருக்கும். வரவங்களுக்கும் நம்ம வீட்டில் ஒரு குட் வைப்ஸ் பாசிட்டிவிட்டி இருக்கிறத அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ்லலாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் அன்னபூரணிக்கு வந்து நம்ம சமைக்கிறோம் இல்லையா, மேடையை கழுவிட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப சுபிக்ஷமான நாள். அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம பூஜை பண்ணி வேண்டிக்கும் போது கடவுள் வந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பாரு அப்படி சொல்லுவாங்க. கோயிலெல்லாம் கூட பவர் அதிகமாக இருக்கும். அந்த மந்திரங்கள், அந்த ஒளி மணி ஓசை இதிலெல்லாம் கடவுளுக்கே பவர் அதிகமாக இருக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை போய் நம்ம கோயிலில் வேண்டிக்கும் போது நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரேயர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்னுவாங்க. ஸோ எப்போவுமே ஃப்ரைடே ஆனால் துளசிக்கு பூஜை பண்ணுறது என்னுடைய வழக்கம். காலையில் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா சாப்பிடாமல் போய் துளசிக்கு பூஜை பண்ணுவேன். இல்லை சாப்பிட்டு போய் டைம் ஆகிட்டா சாப்பிட்டு பூஜை பண்ணுவேன். ஸோ துளசி பூஜை பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி பூவுமே வரவே இல்லை. சாமந்தி பூ சீசன் கிடையாது, மல்லி முல்லை தான் சீசன். அதுவுமே உதிரி பூ அழகு 30 ரூபான்வாங்க. அவங்க கூட ஈவினிங்கில் தான் வருவாங்க. சரி பூவே இல்லை அப்படி சொல்லிட்டு வெறும் எப்போவுமே வந்து ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைப்பேன் ஒரு வெத்தலையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணிவிட்டு பூ இருந்தால் போடுவேன், இல்லைனா விளக்கேற்றி பத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு வந்துடுவேன். இந்த இடம் வந்து ஃப்ரைடே ஆனால் ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் துளசிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்ம கர்ம வினைகள் பித்ரு சாபங்கள் நிறைய நீங்கும். லேடிஸு வந்து துளசிக்கு பூஜை பண்ண 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 அவங்களுடைய பவரே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணாக இருக்கவங்க எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இவங்கள பற்றி சீதாதேவி வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக அந்த துளசியை வந்து நம்ம சீதாதேவியாக ஒரு ரூபமாக தான் பார்ப்போம். அதனால தான் ஒரு விஷ்ணு பகவானுக்கு இந்த துளசி மாலை சாத்துறாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கருந்துளசியும் இருக்குது, வெள்ளை துளசியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. கருந்துளசி கீழே வச்சுருக்கேன், வெள்ளை துளசி மேலே வச்சுருக்கேன். 2 துளசியும் வச்சு வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம்னுவாங்க. வெத்தலை கொடி பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அது வந்து இந்த வெத்தலை கொடியில் யாரும் பறிக்க மாட்டாங்க. இது நான் சாமிக்காக மட்டும் பறிச்சுக்குவேன். நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக வேண்டுற எந்த விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். அதுக்காக நம்மளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு அதில் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த வேலை வேணால் செய்யலாம், அந்த வேலையில் நம்மளுடைய உழைப்புன்றது கண்டிப்பாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றி உட்காந்த இடத்துல காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மிகவும் தப்பு. அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து நமக்கு வந்து நிலைக்கவே நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உடலாலும் மனதாலும் உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் வந்து எத்தனையோ ஜென்மத்துக்கு அது வந்து நீங்கள் வந்து ஒரு பொருளாவோ பணமாவோ உங்களால் சேவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு வேலையுமே செய்யாமல் நம்ம வந்து யார்கிட்டையாவது வாங்குகிறோன்னா அது நமக்கு வந்து ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணுற பாவ கணக்கு புண்ணிய கணக்கு இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம பலன்கள் நமக்கு வந்து நிறைய இருக்கும். அதாவது
பாவம் செய்கிறதுக்கு ஏற்ற பலன்களும் நம்ம புண்ணியம் செய்கிறதுக்கு ஏற்ற பலன்களும் இருக்கும். அதுபடி தான் நமக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் நம்ம கடவுள்கிட்ட போய் கோச்சிக்குவோம், நீ என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க, எனக்கு எதுவுமே நிறைவேறல அப்படின்னு நம்ம வந்து ஒரு மாதிரி துவண்டு போயிடுவோம். அதாவது எதையுமே ஃபேஸ் பண்ணணும், எந்த விஷயம்னாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன்னு போல்டாக இருக்கவங்க கிட்ட தான் கடவுள் வந்து நிறைய டாஸ்க்குலாம் கொடுப்பாரு. அப்புறம் தான் நமக்கு அதுலேருந்து நம்ம தெளிவு கிடைக்கும், நம்ம வந்து எதையுமே பார்த்துக்கலான்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அப்படி தான் சொல்ல வரேன். துவண்டு போயிடவே கூடாது, போல்டாக இருக்கணும், நிறைய விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணணும். எல்லா விஷயமே நம்மளை கடந்து கண்டிப்பாக போகும். இன்றைக்கி நடந்த பிரச்சனைகள்லாம் ஒரு நாள் மாற தான் போகுது. இந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கணும். டே பை டே புது புது நாட்கள் தொடங்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் நம்மளோட ஏஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும், நம்ம நிறைய மெச்சூர்ட் ஆகணும், நிறைய விஷயத்த கற்றுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கோன்னா நிறைய பாவம் மட்டும் பண்ணாமல், சின்ன சின்ன பாவத்தை கூட பண்ணாமல் எந்த அளவுக்கு புண்ணியம் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு புண்ணியம் சேர்க்கணும். இப்போ ஒரு சின்ன கற்கண்டு வைக்கிறோன்னா ஒரு 10 எறும்பு வந்து அந்த கற்கண்டை வெயில் காலத்தில் உணவு தேடுறதே ரொம்ப கஷ்டமாக, அதே போல் தான் மழை காலத்துலேயும். ஸோ அந்த வெயிலுக்கு வந்து எதுவுமே வெளியே வராதுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா தரலாம். அதனால் ஸோ மண்ணிலேயே பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து நல்லா தெரியும். நம்ம வைக்கிற சின்ன சின்ன ஒரு பைரவருக்கு வைக்கிற சாப்பாட்டுலேருந்து சரி, எறும்புக்கு வைக்கிற கற்கண்டுலேருந்து சரி, அதுபோல் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு நம்ம செய்கிறது எல்லாமே புண்ணிய கணக்கில் தான் போய் சேரும். நாயை கல் எடுத்து அடிக்க மாட்டோம், அதுக்கிட்ட நம்ம போகாமல் இருந்தாலே அது நம்மக்கிட்ட வராது. நான் எப்போவுமே பைரவரை ரொம்பவே கும்பிடுவேன். அவர் வந்து நமக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பார். வீட்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்ப பாதுகாப்பான ஒரு தெய்வம்னா பைரவர் தான். அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். தேய்பிரையிலலாம் போயிட்டு பைரவருக்கு தேங்காய் தீபம் போட்டோம்னா அவ்வளோ நல்லது. எவ்ரி ஃப்ரைடே நாகத்தம்மனுக்கு போயிட்டு புத்துக்கு பால் ஊற்றுறது, முட்டை வைக்கிறது, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாவம் நம்ம செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கர்மாக்கள் கழிஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அப்படி செய்கிறது. ஸோ எப்போவுமே ஃப்ரைடே சிம்பிளாக நான் பூஜை பண்ணுறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய நல்ல தகவல்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த விளாக் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரைடே ஆனால் வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும், விளக்கேற்றணும். எப்போல்லாம் நல்ல நாளில் வந்து நான் ஒரு இதை கூட ஸ்கிப் பண்ணாமல் பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றது எல்லாமே செய்வேன். பட் எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியலனா கூட அட்லீஸ்ட் ஃப்ரைடே டைம் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டை அழகாக சாமி கும்பிட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது செல்வம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி செல்வம், பொருள் செல்வம், 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழ்வன் வாழ்த்துவாங்க இல்லையா, அதுபோல் நம்ம செல்வம்ன்றது பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை. நம்மளுடைய நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக, நிறைய பேருக்கு நிறைய தடங்கள் இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, திருமண பாக்கியம் இருக்காது, கல்வியே இருக்காது, வேலை வாய்ப்பே இருக்காது. இது போல் நிறைய பிரச்சனையை நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த 16மே நமக்கு நல்லதாகவே அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த செல்வம் நம்ம வீட்டில் நிலை பெற்று இருக்கணும்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வீட்டை பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதாவது அந்தந்த தெய்வத்துக்கு அப்பப்போ நீங்கள் பூஜை பண்ணணும், சாமி கும்பிடணும், வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை கடவுளே நீ பார்த்துக்கோ, நீ சரி செஞ்சுடு, நீ எனக்கு பக்கத்துணையாக இருக்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கடவுள் வந்து திட்டுறதுனால எந்த பலனுமே நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம பண்ண கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். இனிமே வர ஜென்மத்தில் கூட நமக்கு இந்த ஜென்மமே வேணாம், இந்த ஜென்மத்தில் நான் அனுபவித்ததெல்லாம் போதும்னா அதுக்கேற்ற புண்ணிய காரியங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, புண்ணிய காரியங்கள் செய்கிறது, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். 30-40 வயசுக்கு அப்புறம் நம்ம கோவிலை தேடி தான் நிறைய போவோமே. ஏன்னா அங்கே போனால் தான் நமக்கு மன திருப்தியாகவும் மன சாந்தியாகவும் இருக்கும். ஏன்னா யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியலனா கூட கோயிலில் இருக்க கடவுள்கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடலாம். அவர் வந்து யார்கிட்டையும் போய் நம்மளை கிண்டல் அடிக்கவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டும்போது அதுலேருந்து ஒரு தீர்வு நமக்கே கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போய் உட்காந்து வேண்டிக்கும் போது யாரோ ரூபத்தில் யாரோ வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷன் மூலிமா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும். அதுக்காக தான் எப்போவுமே யாரோ ஒருத்தவங்க யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ஆன்சர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நான் என் லைஃப்பில் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு யாருமே இல்லை, யாருமே சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைனா கூட நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்லிட்டு கடவுளே வேறு ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ வரைக்கும் நான் அதை தான் ஃபீல் பண்ணுறேன்.
கடவுள் தான் எனக்கு எல்லா விஷயத்துலையும் வேறு ரூபமாக வந்து யாரோ மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வேறு யாருமே நம்மளை சுற்றி இல்லை. மனுஷங்க கூட அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது கடவுள் கண்டிப்பாக உங்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சுப்பார். நீங்கள் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கீங்க, எப்படி நேசிக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, யாரையாவது குறை சொல்கிறீங்களா, யாரையாவது பற்றி தப்பாக பேசுகிறீங்களா, இல்லை துன்புறுத்துறீங்களா, எல்லாத்த பற்றியும் அவர் யோசிப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரே உங்களுக்கு வந்து உதவுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். கடவுளே வந்து நமக்காக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. நீ பண்ண கர்ம வினை இல்லை, உன் தாய் தந்தை பண்ண கர்ம வினையின் காரணமாக நீ இதெல்லாம் அனுபவிக்கிற, உனக்கு நான் வந்து இதுலேருந்து நீ வந்து விடை பெறணும்னா உனக்கு நான் உதவியாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்ட்டு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்காக இந்த ப்ரேயர் எல்லாமே நமக்கு இல்லைனாலும் நம்ம சந்தேகத்தினருக்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்ம பண்ண கர்ம வினையை நம்மளே அனுபவிச்சுட்டு போயிடணும். நம்ம குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும், நல்லா படிக்கணும். அவங்க வந்து சின்னதாக தடுக்கி விழுந்தால் கூட பெருசாக அடிப்படக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம பார்த்து பார்த்து ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மனசுக்கு எப்போவுமே தோணும். பெருசாக எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், நகை வேணும், சொத்து வேணும், இப்படிலாம் நான் கடவுள்கிட்ட கேட்டதே கிடையாது. நீ எது கொடுத்தாலும் அதுவே எனக்கு போதும். எனக்கு நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் கொடு. ஃபஸ்ட்டு நிம்மதி, சந்தோஷம், நோய் நொடி இல்லாமல் நம்ம என்றைக்கும் இருந்தால் அதுவே போதும். வேறு எதுவுமே வேணாம். நம்ம வேலையில் நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே நம்ம ஒரு தனி இடத்த பிடிச்சு காட்டணும். எத்தனை பேர் எவ்வளோ பெரிய விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மாதிரி இல்லைனாலும் பெரிய பெரிய ஜாபில், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு உமனாக எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் தொழிலதிபராக இருக்காங்க, எவ்வளோ பேர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வர முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம பேர் நிலை பெற்று இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து நடந்துக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்லா பேசணும், நல்லதை மட்டும் பேசணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நம்மளை அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி என்றைக்குமே நம்ம நடந்துக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து லிமிட்டடாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு எந்த ஒரு மன கஷ்டம் வந்தாலும் அந்த லிமிட்டடாக பழகும் போது அதோட முடிஞ்சிடும். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம பழகும்போது அந்த கஷ்டம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம நல்லா பழகணும், நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டாங்களேன்ற வலி இருக்கும். அதனால தான் எப்போவுமே லிமிட்டடாக வச்சுட்டு லிமிட்டடாக பழகுவேன். யார்கிட்டையாக இருந்தாலும் நான் லிமிட்டடாக தான் பழகுவேன். நான் காலையில் போட்ட கோலம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, வாசல் அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமு நல்ல நாள்லலாம் இந்த மாதிரி போடுங்க. இது வந்து நிறைய கடைகளில் விற்கிது, 20 ரூபா 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ ஃப்ரைடே ஆனால் இப்படி தான் நான் பூஜை பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். பூ இருந்தால் நிறைய பூ போடுவேன். எனக்கு நிறைய பூ போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பூ போட்டால் தான் சாமி ரூமும் அழகாக இருக்கும். பூ வந்தால் ஈவினிங் கண்டிப்பாக வாங்கி நான் போட்டுருவேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி விளக்கோட வெளிச்சத்தில் பூஜை ரூமை வந்து நான் போய்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று ப்ரே பண்ணிவிட்டு வந்துடுவேன். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்ன தகவல்கள், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நிறைய பேர் சொன்னவங்க தான். அதாவது கோயிலில் ஐயர் சொன்னது, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து பசுமாடுலாம் படுத்துட்டு இருந்தால் போய் சும்மா தொட்டு கும்பிட்டு வந்துடுவேன். மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். மகாலட்சுமி முகத்தில் முழிக்கிறதே ரொம்ப நல்லதுன்னுவாங்க. காலையில் தூங்கி எழுந்தால் ஒரு டைம் பசுமாட்டை தான் நான் பார்ப்பனே. மகாலட்சுமி முகத்தில் முழிக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இங்கே நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டி காய வச்சு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.